ஹாய் மதன். என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்க? நாங்க லேட்டா? புதுசா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்திருக்கான். ஒரு நியூஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்க மாட்டேங்கிறத நம்ம என்ன சண்டையா போட முடியும்? வாப்பா போலாம். கொடுக்க மாட்டேன்னு சொன்னா போயிடுறதா? வாங்கணும், நின்னு வாங்கணும். நின்னு வாங்குறதுக்கு ஏறி வாங்குறதுக்கு நீஸ் என்ன பழனி மேலே வச்சிருக்காங்க? ஹலோ சார், இங்க என்ன சார் நடந்துச்சு? யார் நீங்க? தீக்கனல் பத்திரிகையில இருந்து வரோம். பேப்பர்காரங்களா? இப்பதானே சொன்ன நியூஸ் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு. காலைல 10 மணிக்கு வந்து பாருங்க. சார், சம்பவம் நடந்தது இன்னைக்கு. அத நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீங்க சொல்லி அத நாங்க நாளைக்கு நைட் பிரிண்ட் பண்ணி அத நாளானைக்கு காலையில மக்கள் படிக்கிறதா இருந்தா அது எப்படி சார்? சம்பவங்களை சுட சுட முந்தி தரும் எங்க பத்திரிக்கைன்னு வேற நாங்க சொல்லிருக்கோம் சார். 4 வரி சொல்லுங்க, போயிடுறோம். கஷ்டமா இருந்தா 2 வரியில சொல்லுங்க சார். Look here, no news means no news. Don't disturb. Out. I am ready. Come on sir. என்ன சார் எகுறீங்க? பீட்டர் அவர் போட்டோ எடு. ஏய், எதுக்கு எடுத்த? நல்ல பர்சனாலிட்டியா இருக்கீங்க சார். அப்புறம் என்ன சார் நடந்ததா என்ன எழுத விட மாட்டீங்க? உங்க நடத்தையாவது எழுதலாம்ல. உங்க போட்டோ போட்டு இவர்தான் புது அசிஸ்டன்ட் கமிஷனர், வரவங்க எல்லாம் வல்லு வல்லுன்னு கடிக்கிறாரு. பத்திரிக்கையாளர்கள் ரொம்ப கேவலப்படுத்துறாரு. இப்பவே இப்படின்னா பின்னாடி கமிஷனர் ஆயிட்டாருன்னா அப்படின்னு ஏதாவது எழுத வேண்டியதான். என்ன மிரட்டரியா? இந்த மக்கள் இருக்காங்களே, பேப்பர்ல எது வந்தாலும் நிஜம்னு நம்பிடுறாங்க சார். இப்போ நான் சொன்னதே திருப்பி போட்டு உங்க போட்டோ போட்டு இவர்தான் புது அசிஸ்டன்ட் கமிஷனர், வீரன், இளைஞர், அழகர், அற்புதர், பரபரப்பாக பரப்பவர், இவருடைய துடிப்புக்கு கூடிய சீக்கிரமே ஆகிடுவார். எதுவா? பெரிய மனுஷன், இது பெரிய மனுஷன், கமிஷனர் அப்படின்னு நாங்க எழுதணும்னு வச்சுங்க. அதையும் ஜனங்க நம்பிடுவாங்க சார். நம்ம ஜனங்க அந்த மாதிரி. என்ன சார் நடந்துச்சு? உங்க பேரு? மதன், மன்மதன். மறுபக்கம் என் பக்கம் தான். தீக்கடல்னு சொல்லும்போதே சந்தேகப்பட்டேன். ஐ எம் யுவர் ஃபேன். அடடே, தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். என்ன சார் நடந்துச்சு? இஸ் பீன் ஷாட். பேரு விஸ்வநாதன். ஏர்போர்ட்ல பாதுகாப்பு அதிகாரியா இருக்காரு. வயசு 50-55 இருக்கும். அவங்க ஆபீஸ்ல கான்டாக்ட் பண்ணப்போ 10 மணிக்கு தான் டியூட்டி முடிச்சு கிளம்புனதா சொன்னாங்க. போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ சுட்டுருக்காங்க போல் இருக்கு. என்ன அது ஒரே கூட்டமா இருக்கு? ஒரே ஒரு கொலை தானே நடந்துச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பாதி பேர் எங்க இருக்கானுங்க? எவன் அந்த கேஸை டீல் பண்றது? புதுசா வந்திருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் அரவிந்த் சார். கிழிச்சானுங்க. அவன் வருஷ கணக்குல பெஞ்சை தேய்ச்சிட்டு மேல வராங்க. இவனுக்கு வேற பரீட்சை எடுத்துட்டு வந்துடுறானுங்க. இவனு மேல ஒரே தொல்லையா போச்சியா? எங்கயா அவன்? அவனையா? அடடே சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய்யா, இவங்க பஸ் டிபார்ட்மெண்ட்ல சமைக்கிறேங்க. சார் சார், அவர் ஏன் சார் திட்டுறீங்க? அவர் வாயிலேந்து ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குமான்னு பாக்குறேன். இந்நேரம் நீங்க இருந்திருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்ககிட்ட நியூஸ் வாங்கி உடனே பிரிண்ட் பண்ணிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு என்ன இழிச்சவாய் நினைச்சுக்கிட்டியா? உனக்கு இங்க என்ன வேலை? அதான் பெல்ட் கட்டிருக்காங்களே, அதுக்கு பின்னால பண்ணில. பா 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 பா. சரி சார், போறேன் சார். ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க? ஏற்கனவே பிபி கேஸ், இதுல வேற வயசான காலத்துல ஏதாவது ஆயிட போகுது சார். நான் பரி அரவிந்த், நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசு. அவனை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவனை விட்டா நமக்கே தொழில் சொல்லி கொடுப்பான். அவன் ஒருத்தன் தான் புத்திசாலி, மத்தவங்க முட்டா நினைப்பா. அவனுக்கு இருப்பிட்டு கொஞ்சம் கிண்டிட்டு போலாம். வந்த வேலை தான் முடிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன கிண்டறதுன்னு ஓடுறது? நீ இருந்து கிண்டிட்டு வா, எனக்கு டைம் ஆச்சு. நான் போய் ஒரு பெக் அடிக்கிறேன். கொலை எப்ப நடந்துச்சு? சரியா 10:30 மணிக்கு சார். இல்ல சார், அவர் கீழே விழுந்த அதிர்ச்சியில சரியா 10:30 மணிக்கு அவர் வாட்ச் நின்னு போச்சு. அதான் சொன்னேன். தெரிய அதை கண்டுபிடிக்க தான் நாங்க இருக்கோம். அது வரைக்கும் உங்க திருவாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? சரி சார், சரி சார், நீங்க உங்க வேலையை பாருங்க. அவனை பார்த்தாலே என்ன பத்திட்டு வருதியா? எங்க இருந்தே அவன் தொலைஞ்சா துத்தறி. அப்புறம் யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல சார். என்ன காரணத்துக்காக கொலை பண்ணாங்கன்னு புரியல. என்னையா காரணமா இருக்க போகுது? அந்த ஆள் முகத்தை பாரு, சாதுவா தெரியலாம். இவனுக்கு யாரையா விரோதி இருக்க போறாங்க? இது யாரோ நினைச்சு யாரையோ சுட்டுட்டாங்க. ஆல் மாரட்டன் கேஸ், மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. அடடே, வெரி குட் சார். நாட்டுல கோர்ட் வேணாம், விசாரணை வேணாம், ஜட்ஜ் வேணாம். ஒரு ஆள் கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்த வேண்டியது. அவன் முகத்தை பார்த்து இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவனுக்கு 6 மாசம், இவனை விடுதலை செய் அப்படின்னு சொல்லிட வேண்டியது. இப்படியே நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, நாட்டுல கேஸ் எல்லாம் பட்டு பட்டுன்னு முடிஞ்சிடும் சார். வேணப்பா, இவங்கிட்ட வாய் கொடுத்துட்டு எதையோ புண்ணான கதையாயிடும். போடுங்க, ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஆபீஸ் கொண்டு வந்து போலாமா?